தலைப்பு செய்திகள். முன்னாள் பொலிஸ்மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவிற்கு மரண தண்டனை விதிப்பு. ஜனாதிபதி அனுரவையும் அரசாங்கத்தையும் விமர்சித்த போலீஸ் அதிகாரி கைது. நீண்ட காலமாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தல், மஹிந்த தேசப்பிரிய கடும் விமர்சனம். பாகிஸ்தானில் நிலக்கரி சுரங்கத்தில் வெடி விபத்து, 34 பேர் பலி. விரிவான செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவிற்கு மரண தண்டனை விதித்து கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. போதுமான புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தும் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியமை தொடர்பாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகளின் வழக்கின் தீர்ப்பு நேற்று அறிவிக்கப்பட்டு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 2022 ஆண்டில் குறித்த வழக்கிலிருந்து பிரதிவாதிகள் இருவரையும் விடுவித்து மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் தீர்மானித்திருந்த நிலையில் அதற்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த மேன்முறையீடு தொடர்பாக உயர் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு அமைய இவ்வழக்கின் பிரதிவாதிகளின் சாட்சியங்களை மீண்டும் அழைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. 3 நீதிபதிகள் அடங்கிய விசேட அமர்வு பெரும்பான்மை தீர்ப்பின் அடிப்படையில் இந்த தண்டனையை விதித்துள்ளது. இலங்கை தர நிர்ணய நிறுவனம் வழங்கும் SLS தயாரிப்பு தரச் சான்றிதழ் இல்லாத மோட்டார் சைக்கிள் பாதுகாப்பு ஹெல்மெட்டுகளை கையிருப்பில் வைத்திருப்பது, காட்சிப்படுத்துவது, விநியோகிப்பது அல்லது விற்பனை செய்வது சட்டவிரோதமானது என நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை எச்சரித்துள்ளது. ஹெல்மெட் விற்பனையாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவிப்பில் இலங்கையில் விற்பனை செய்யப்படும் அனைத்து உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஹெல்மெட்டுகளிலும் SLS தயாரிப்பு தரச்சான்றிதழ் கட்டாயமாக இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய விற்பனையாளர்கள் தங்களது கையிருப்பில் உள்ள அனைத்து ஹெல்மெட்டுகளையும் பரிசோதித்து அவற்றில் SLS தரச்சான்றிதழ் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்துமாறு அது அறிவித்துள்ளது. மேலும் விநியோகஸ்தர்களின் விலைப்பட்டியல் மற்றும் இறக்குமதியாளர்கள் விவரங்களை சரிபார்க்கவும், தரச்சான்றிதழ் இல்லாத ஹெல்மெட்டுகளை உடனடியாக விற்பனையிலிருந்து அகற்றவும், எளிதில் அகற்றக்கூடிய அல்லது சந்தேகத்துக்கிடமான SLS ஒட்டுப்பலகைகள் கொண்ட ஹெல்மெட்டுகளை விற்பனை செய்ய வேண்டாம் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் DOT, ECE, ISI போன்ற வெளிநாட்டு தரச்சான்றுகள் இருப்பது அல்லது ஒரிஜினல் இம்போர்ட், ரேசிங் ஹெல்மெட் போன்ற காரணங்கள் கூறப்படுவது இலங்கை சட்ட விதிமுறைகளிலிருந்து விலக்கு அளிக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. SLS தயாரிப்பு தரச்சான்று இல்லாத ஹெல்மெட்டுகளை விற்பனை செய்யும் விற்பனையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சட்டம் தெரியாது என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் காரணமாக இருக்காது என்றும் அதிகார சபை மேலும் எச்சரித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமாரவையும் அரசாங்கத்திற்கும் சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில் சமூக ஊடகங்களில் பல்வேறு விளம்பரங்களை வெளியிட்டதாக போலீஸ் அதிகாரி ஒருவரை மத்திய குற்ற புலனாய்வு பணியகம் கைது செய்துள்ளது. மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தின் கணனி புலனாய்வு பிரிவு நேற்று மேற்கொண்ட நடவடிக்கையின் போது சம்பந்தப்பட்ட அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டதாக கூறப்படும் விளம்பரங்கள் குறித்த விசாரணை போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மத்திய குற்ற புலனாய்வு பணியக ஒப்படைக்கப்பட்டது. அதன்படி முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின்படி கைது செய்யப்பட்ட சந்தேகத்திற்குரிய அதிகாரி எம்பிலிபிட்டிய சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பணியாற்றுபவராவார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மத்திய குற்ற புலனாய்வு பணியகம் நடத்தி வருகின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லாமல் மாகாண சபைகள் தொடர்ந்து செயல்படுவதை ஜனநாயக கோட்பாடுகளின் மீறல் என்று கூறி முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய கடுமையாக விமர்சித்துள்ளார். ஊடகங்களுக்கு பேட்டியளித்த தேசப்பிரிய, சபைகள் நிர்வாக ரீதியாக செயல்பட முடியும் என்று சிலர் வாதிட்டாலும் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் ஒரு மக்கள் பிரதிநிதித்துவ அமைப்பை இயக்குவது ஒரு குற்றமாகும் என தெரிவித்துள்ளார். உறுப்பினர்கள் இல்லாமல் மாகாண சபைகள் செயல்பட அனுமதிக்கப்பட்டால் இதே தர்க்கம் பாராளுமன்றம் மற்றும் உள்ளூராட்சி சபைகளுக்கும் நீடிக்கப்படலாம் என்றும், இது பிரதிநிதித்துவ ஆட்சியின் அடித்தளத்தையே சீர்குலைக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்.
தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு அதிகாரிகள் மாற்றாக இருக்க முடியாது, ஏனெனில் அவர்கள் நேரடியாக பொதுமக்களுக்கு பொறுப்பானவர்கள் அல்ல என்று அவர் வலியுறுத்தினார். உலக ஜனநாயக தினமான செப்டம்பர் 15ஆம் திகதியன்று கூடுதல் விவரங்களை வெளியிடுவதாக தேசப்பிரிய அறிவித்துள்ளார். மேலும் நீண்ட காலமாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தல்களுக்கான வடிவம் மற்றும் திகதியை அரசாங்கம் அதற்குள் அறிவித்திருக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவாட்டா புறநகர் பகுதியில் நிலக்கரி சுரங்கம் செயல்பட்டு வருகின்றது. அங்கு ஏராளமான தொழிலாளர்கள் பணியாற்றி கொண்டிருந்த போது திடீரென வெடி விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. மீத்தேன் வாயு கசிவினால் ஏற்பட்ட இந்த வெடி விபத்தில் சுரங்கம் இடிந்துள்ளது. இதில் தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். உடனே மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று இடுபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த வெடி விபத்தில் 34 தொழிலாளர்கள் பலியாகியுள்ளனர். அவர்களது உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் சுரங்கத்திற்குள் சிக்கியிருக்கும் 22 தொழிலாளர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. சுமார் 4000 அடி ஆழத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுரங்கத்திற்கு முன்பு தொழிலாளர்களின் உறவினர்கள் சோகத்துடன் இது குறித்து காத்து நிற்கின்றனர். இந்த சுரங்க வெடி விபத்து குறித்து விரிவான விசாரணைக்கு அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் உடல்கள் அடக்கம் செய்யப்படுவதற்காக அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டு வருவதாகவும், அதேவேளை சுரங்கத்திற்குள் சிக்கியிருக்கவர்களின் உறவினர்கள் பதற்றத்துடன் தகவலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு குழுவினர் மிகவும் கடினமான சூழலில் பணியாற்றி வருவதாக பலுசிஸ்தான் மாகாண சுரங்க மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து நடைபெற்று வரும் மீட்பு பணிகளில் மாகாண அரசு முழுவீச்சில் ஈடுபடும் என்றும் அவர் மேலும் உறுதியளித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு இரங்கல் தெரிவித்த அவர், விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு தொழிலாளியின் குடும்பத்திற்கும் 5 லட்சம் பாகிஸ்தான் ரூபாயை இழப்பீடாக மாகாண அரசு வழங்கும் என்றும் உறுதியளித்துள்ளார். தென் ஆப்பிரிக்காவின் மத்திய பிரீ எஸ்டேட் மாகாணத்தில் உள்ள N1 நெடுஞ்சாலையில் பேருந்து கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 5 குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென் ஆப்பிரிக்காவின் ஸ்டார் பார்க்கிற்கு அருகே வடக்கு பகுதியில் சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் ஈடன் பார்க் செல்லும் வழியில் இரவு 9:30 மணியளவில் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. அதில் சுமார் 60 பயணிகள் பயணம் செய்துள்ளனர். இந்நிலையில் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. இதில் பேருந்திற்கு வெளியே 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் வாகனத்தின் அடியில் சிக்கியிருந்த குழந்தைகளை மீட்கும் குழுவினர் மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது. அமெரிக்காவின் 250வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையிலும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புகைப்படம் இடம்பெற்ற லிமிடெட் எடிசன் பாஸ்போர்ட்டுகளை தலைநகருக்கு வெளியே வசிக்கும் அமெரிக்கர்களுக்கு விரைவில் பெற முடியும் என்று வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள அந்த துறையின் 27 பாஸ்போர்ட் அலுவலகங்கள் அடுத்த மாதம் முதல் இந்த சிறப்பு பயண ஆவணங்களை வழங்க தொடங்கும். முன்னதாக இவை வாஷிங்டன் டிசியில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகத்தில் நேரில் விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டுமே கிடைத்தன. உள்பக்கத்தில் அவரது கம்பீரமான உருவப்படம் அச்சிடப்பட்டுள்ளது. இந்த பயண ஆவணத்தில் இடம்பெற்ற முதல் உயிருள்ள அதிபர் ட்ரம்ப் ஆவார். கட்டிடங்கள், ஆவணங்கள் மற்றும் பிற முக்கிய அடையாளங்களில் தனது பெயரையும் உருவத்தையும் ட்ரம்ப் இணைத்துக் கொள்வதன் சமீபத்திய உதாரணமாக இந்த பாஸ்போர்ட்டுகள் அமைந்துள்ளன. நாட்டின் உருவாக்கத்தை கொண்டாடும் வகையில் அமெரிக்க மின் தயாரித்து வரும் தங்க முலாம் பூசப்பட்ட நினைவு நாணயத்திலும் அவரது உருவம் இடம்பெற்றுள்ளது. மேலும் பதவியில் இருக்கும் அதிபர் ஒருவரின் கையொப்பத்தை அனைத்து புதிய அமெரிக்க காகித நாணயங்களிலும் இடம்பெற செய்வதற்கான முயற்சிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. வரலாற்றில் இன்று 1914 இலங்கையில் மன்னாருக்கும் மதவாச்சிக்கும் இடையில் பகல் நேர ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டது. 1936 பெர்லினில் 11வது ஒலிம்பிக் விளையாட்டுக்களை ஹிட்லர் ஆரம்பித்து வைத்தார். 1966 டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 16 பேர் கொல்லப்பட்டனர்.
1988 பிரித்தானியாவில் இராணுவ முகாம் ஒன்றில் மீது ஐரிய குடியரசு படையினர் குண்டு தாக்குதல் நடாத்தியதில் ஒரு இராணுவ வீரர் கொல்லப்பட்டார். 2008 உலகில் மிக வேகமான ரயில் சேவை சீனாவில் பெய்ஜிங், தியாங்ஜிங் ஆகிய நகரங்களுக்கிடையே ஆரம்பிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.